சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பஹல்காம்ல 26 சுற்றுலா பயணிகள் பயங்கரவாதிகளால கொல்லப்பட்டாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில இந்திய பாதுகாப்பு படைகள் ப்ரொஃபஷனலா ஒரு அட்டாக்கை பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாத முகாம்கள் மேல நடத்தியிருக்காங்க. இன்னைக்கு அதிகாலை 1 மணி அளவுல இந்த தாக்குதல் நடந்திருக்கு. அதை எப்படி இந்திய பாதுகாப்பு படைகள் திட்டமிட்டாங்க, எப்படி செயல்படுத்தினாங்க, இதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். இந்திய விமானப்படை இன்றைக்கு அதிகாலை 1 மணி அளவுல இந்த தாக்குதல்கள் நடத்திருக்கு. மொத்தம் 9 இடங்கள்ல இந்த தாக்குதல் நடந்திருக்கு. அதுல 5 இடங்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்லயும், 4 இடங்கள் பாகிஸ்தான்லயும் நடந்திருக்கு. இந்த ஆபரேஷனுக்கு ஆபரேஷன் சிந்தூர்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. சிந்தூர்னு ஏன் பெயர் வச்சாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. சிந்தூர் அப்படிங்கிறது குங்குமம் அப்படின்ற ஒரு பொருள்படுது. இந்திய பெண்கள் தங்களுடைய நெற்றிகளை சூடுவாங்க, மத நம்பிக்கைகள் இருக்கவங்க அதை நெத்தியில பூசிக்குவாங்க. பஹல்காம் தாக்குதல்ல 26 பேர் கொல்லப்பட்டாங்க. கொல்லப்பட்ட அனைவருமே ஆண்கள். அவங்களை தேடி தேடி கொண்டாங்க அப்படிங்கிறது தான் வைக்கப்படுற முக்கியமான குற்றச்சாட்டு. அப்படி ஒரு குடும்பத்தினுடைய ஆண்களை கொன்னதன் மூலமாக பெண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிலடியை கொடுக்கறதுக்கு தான் சிந்தூர் அப்படிங்கிற பேரை இந்திய ராணுவம் சூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு பொருளை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அது மட்டும் இல்ல, ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறதுக்கு ஒரு டிசைன் வெளியிட்டு இருந்தாங்க. அதுல சிந்தூர் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் இருந்துச்சு. அதுல 2 ஓ இருக்கும். அதுல ஒரு ஓல குங்குமம் இருக்க மாதிரியும் அது செதறி இருக்கிற மாதிரியும் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த சிந்தூர் அப்படிங்கிறது நெத்தியில சூடுறது. நெத்தியில அப்படிங்கிறது பாயிண்ட் பிளாங்கா நெத்தியை நாங்க டார்கெட் பண்றோம், அதாவது பயங்கரவாதிகளுடைய நெற்றியை குறிவைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருளும் இதுல வருது. அது மட்டும் இல்ல, சிந்தூருடைய நிறம் அப்படிங்கிறது சிவப்பு. அதனால ரத்தத்தை பதிலடியாக கேட்கிற விஷயம் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த சிந்தூர் அப்படிங்கிற பேரை சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. இந்த பிளானிங்கும் அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ண விதத்திலையும் தான் இந்திய முப்படைகள் ப்ரொஃபஷனலா செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். அப்படி என்ன ப்ரொஃபஷனலா செயல்படுத்தினாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல எந்தெந்த இடத்துல தாக்குதல் நடத்திருக்காங்க, எப்படி தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். மொத்தம் 9 இடங்கள்ல இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அது எந்தெந்த இடங்கள் அப்படின்னு சொல்லி ராணுவ கலோனல் சோஃபியா குரேஷி மற்றும் விங் கமாண்டர் வியோமிகா சிங் இவங்க 2 பேரும் பிரஸ் பிரீஃப்ல தெளிவா எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜியை பாருங்க. இந்த இடத்துல கூட பெண் வீராங்கனைகளை தான் முன்னிலையில நிறுத்தி அவங்க மூலமாக ஒரு பிரஸ் மீட்டை உலகத்துக்கு சொல்லியிருக்காங்க இந்திய ராணுவம். அதுலயும் குறிப்பா கலோனியல் சோஃபியா குரேஷி அப்படிங்கிறவங்க ஆர்மி கார்ப்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் அப்படிங்கிற ராணுவத்தினுடைய அந்த படையில இருக்கிற முக்கியமான ஒரு கலோனல். இவங்க எக்ஸசைஸ் ஃபோர்ஸ் 18 அப்படின்னு சொல்லப்படுற பல நாடுகள் பங்கேற்ற ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ்ல ஒரே ஒரு பெண் கமாண்டராக இந்தியா சார்பில் பங்கேற்றவங்க. சர்வதேச அளவுல பல்வேறு அனுபவங்கள் இவங்களுக்கு இருக்கு. காங்கோவில் இந்தியா சார்பில் போன அமைதிப்படைக்கு தலைமை தாங்கி இருக்காங்க. இப்படி பல்வேறு முக்கியமான பொறுப்புகளை ராணுவத்தில் வகிச்சிருக்காங்க. அவங்க தான் இந்த பிரஸ் பிரீஃபிங்க இன்னைக்கு பண்ணாங்க. இந்த இடங்களை எப்படி நாங்க சூஸ் பண்ணோம்னு அவங்க சொன்ன விளக்கம் என்னன்னா, இந்த 9 இடங்கள்ல தான் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வர தீவிரவாத அமைப்புகள், குறிப்பா ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் இ தொய்பா, ஹிஸ்புல் முஜாஹிதீன் போன்ற அமைப்புகளுடைய முக்கியமான ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கு. இந்த இடங்கள்ல இருந்து தான் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுற தீவிரவாதிகள் ட்ரெயின் பண்ணப்படுறாங்க. அதனாலதான் நாங்க இந்த 9 இடங்கள்ல இன்டெலிஜென்ஸ், அதாவது உளவுத்துறையினுடைய அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் அடிப்படையில நாங்க சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த 9 இடங்கள்ல எந்த விதமான பொதுமக்களுக்கு பாதிப்பும் ஏற்படாத வகையில தான் நாங்க தாக்குதல் நடத்தியிருக்கோம். எந்த விதமான பொருளாதாரம் சார்ந்த இல்ல பாகிஸ்தான் அரசினுடைய முக்கியமான சொத்துக்கள் சார்ந்த எந்த விதமான இடங்கள்லயும் நாங்க தாக்குதல் நடத்தல. கொலாட்ரல் டேமேஜ், அதாவது நாங்க தாக்குதல் நடத்துறதன் மூலமாக தீவிரவாதிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமே தவிர அதை தாண்டி சுற்றி இருக்கிற பொதுமக்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாத வகையில தான் நாங்க தாக்குதல் நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க குரேஷி. அப்போ மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாதுன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஆயுதங்களையும் நாங்க பயன்படுத்தணும். அதனாலதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரொம்ப ப்ரிசிஷனான நுண்ணியமான தாக்குதலை நடத்தும் ஹைடெக் ஆயுதங்களை நாங்க பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்க குரேஷி. ஸோ இதனாலதான் நான் சொல்றேன், இந்தியாவினுடைய தாக்குதல் அப்படிங்கிறது மிகவும் பொறுப்புணர்வோட மிகவும் ப்ரொஃபஷனலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பொறுப்புணர்வு இருந்துச்சு, ப்ரொஃபஷனல் எப்படின்னு சொல்றீங்களா? இந்த விஷயங்களை பக்காவா இந்தியா டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. கடந்த 20 ஆண்டுகள்ல பாகிஸ்தான்ல இயங்குற தீவிரவாத அமைப்புகள் இந்தியாவுக்கு எதிராக எப்படியெல்லாம் செயல்பட்டு இருக்காங்க, அதுல எந்தெந்த இடங்கள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதையெல்லாம் நாங்க குறி வச்சு எப்படி மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாம தீவிரவாதிகள் தான் எங்களுடைய இலக்குன்னு நாங்க செயல்பட்டோம் அப்படிங்கிறத பக்கா டாக்குமெண்டேஷனோட அந்த பிரஸ் பிரீஃப்ல காமிச்சாங்க. அது மட்டும் இல்ல, இந்த 9 இடங்களுக்கு வருவோம். இந்த 9 இடங்கள் மேல எப்படி தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிற அந்த காட்சிகளையுமே அந்த பிரஸ் பிரீஃப்ல காட்டினாங்க. இன்னைக்கு அதிகாலை 1 மணி அளவுல அந்த தாக்குதல் நடக்கும்போது
விமானப்படை விமானத்திலிருந்து ஏவுகணைகள் ஏவப்படும் போது என்ன மாதிரியான கான்வர்சேஷன் நடந்துச்சு, எப்படி குறி வச்சாங்க அப்படிங்கறத முதற்கொண்டு அந்த வீடியோ காட்சிகள்ல அவங்க போட்டு காட்டினாங்க. 9 இடங்களுடைய லிஸ்ட் என்னென்ன அப்படிங்கறத பாத்திரலாம். முதல்ல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்கிற சைபனல்லா அப்படிங்கிற முக்கியமான முகாம்ல நடந்திருக்கு. இது வந்து முசாஃபராபாத்ல இருந்து இருக்கு. இது கிட்டத்தட்ட இந்த எல்ஓசி அப்படின்னு சொல்லப்படுற லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல இருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு முக்கியமான ட்ரைனிங் கேம்ப். யாருக்குன்னு கேட்டீங்கன்னா லஷ்கர் இ தொய்பா அப்படிங்கிற அந்த அமைப்புக்கு. அங்க இருந்து முக்கியமான தீவிரவாதிகளை இந்தியாவுக்கு எதிராக அவங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்த இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமா பஹல்காம்ல நடந்த அந்த தாக்குதலுக்கு தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அந்த அமைப்புக்கு இந்த சவாய்னல்லா கேம்ப்ல தான் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டதாக இந்திய ராணுவம் சொல்றாங்க. ரெண்டாவது சைட்னா பிலால் அப்படிங்கிற ஒரு முகாம், இதுவும் முசாஃபராபாத்ல தான் இருக்கு. இது ஜெய்ஷ் இ முகமது அப்படிங்கிற தீவிரவாத அமைப்பினுடைய ஒரு கேம்பிங் சைட்டா இருக்கு. இந்த இடத்துல தான் காடுகள்ல எப்படி சர்வே பண்றது அப்படிங்கிற ட்ரைனிங்க தீவிரவாதிகளுக்கு கொடுக்கப்பட்டதாக இந்திய ராணுவம் சொல்லியிருக்கு. அடுத்ததாக குல்பூர் அப்படிங்கிற ஒரு கேம்ப், இது வந்து கோட்லி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு. இது லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இங்க வந்து லஷ்கர் இ தொய்பாவுடைய ஒரு முக்கியமான கேம்ப் இருக்கு. ரஜோரி பூஞ்ச் அப்படிங்கிற ஜம்மு காஷ்மீருடைய பகுதிகள் இந்த இடத்துக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு. அடிக்கடி அங்க நடக்கிற தாக்குதல்கள் எல்லாம் இங்கிருந்து தான் நடத்தப்படுது. இங்கிருந்து தான் அவங்க வந்து அந்த தாக்குதலுக்கான திட்டத்தை தீட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலையும் ராணுவம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பெரனலா கேம்ப் அப்படின்னு சொல்லப்படுறது பிம்பர் அப்படிங்கிற பகுதியில இருக்கு. இது லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல இருந்து 9 கிலோமீட்டர் தான் தள்ளி இருக்கு. இங்கேயும் தாக்குதல் நடந்திருக்கு. அபாஸ் கேம்ப் அப்படிங்கிறது அடுத்த இடம். இது வந்து கோட்லியில இருக்கு. இது லைன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இங்க லஷ்கர் இ தொய்பா ஒரு ட்ரைனிங் சென்டரை வச்சிருக்காங்க. 15 தீவிரவாதிகளுக்கு இந்த இடத்துல ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான கெப்பாசிட்டி அங்க இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு. அடுத்ததாக சர்ஜல் அப்படிங்கிற ஒரு முகாம், இது பாகிஸ்தான்ல சியால்கோட் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கு. 7 கிலோமீட்டர்ல, அதாவது இந்தியா பாகிஸ்தான் அந்த சர்வதேச எல்லையில இருந்து 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இந்த இடம். இங்கேயும் ஒரு தீவிரவாத முகாம் நடந்துகிட்டு இருக்கு. கடந்த மார்ச் மாதம் ஜம்மு காஷ்மீர்ல ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்துச்சு. அதுல 4 காவல்துறையினர் வந்து கொல்லப்பட்டாங்க. அந்த தாக்குதலுக்கான திட்டமும் இந்த முகாம்ல இருந்து தான் போடப்பட்டதுன்னு சொல்றாங்க. 7வதாக மெஹ்மூனா அப்படிங்கிற ஒரு முக்கியமான முகாம்ல, இது ஜோயா அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கு. ஹிஸ்புல் முஜாஹிதீனுடைய ட்ரைனிங் கேம்ப் அங்க இருக்கு. பத்தான்கோட்ல ஒரு தாக்குதல் நடந்துச்சு இல்லையா இந்திய ராணுவ முகாம்ல, அந்த தாக்குதலுக்கு இங்கதான் திட்டம் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்திய இன்டெலிஜென்ஸுடைய முக்கியமான தகவல். 8வது மர்காஸ் டைபா அப்படிங்கிற ஒரு இடத்துல, இது வந்து முர்டிக் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு. இந்திய எல்லையில இருந்து கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. மும்பை தீவிரவாத தாக்குதல் 2008 நடந்துச்சுல, அதுல ஹஜ்மல் கசாப் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நபர் கைது செய்யப்பட்டார். அவர் வந்து தூக்கிலையும் போட்டாங்க. டேவிட் ஹெட்லி அப்படிங்கிற ஒரு முக்கியமான நபர் அதுக்கு பின்னாடி சதி திட்டத்தில் ஈடுபட்டதாக கண்டுபிடிக்கப்பட்டது. இவங்க எல்லாருமே இந்த மர்காஸ் டைபா அப்படிங்கிற அந்த முகாம்ல தான் பயிற்சி எடுத்தாங்க, திட்டம் தீட்டினாங்க அப்படிங்கிற தகவலும் இன்டெலிஜென்ஸ் மூலமாக கிடைச்சிருக்கு. கடைசியாக மர்காஸ் சுபஹானல்லா அப்படிங்கிற ஒரு இடம், இது வந்து பவல்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கு. சர்வதேச எல்லையில இருந்து இந்த இடம் கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு. இதுதான் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பினுடைய தலைமையிடம் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கேயும் முக்கியமான தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல்கள்ல குறிப்பா இந்த ஜெய்ஷ் இ முகமதினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா மசூத் அசார். இந்த தீவிரவாதியினுடைய குடும்பத்தை சேர்ந்த, அவருடைய சகோதரி குடும்பத்தை சேர்ந்த மொத்தம் 10 பேர் இந்த தாக்குதல்ல கொல்லப்பட்டிருக்கிறதாக தகவல் வருது. இது வரைக்கும் ஆனால் அது வந்து உறுதி செய்யப்படலை. அதே மாதிரி இந்தியாவுடைய தாக்குதல்ல கிட்டத்தட்ட 80 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறதாக தகவலும் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்தியா இதை வந்து அபிஷியலா இன்னும் டிக்ளேர் பண்ணல. இந்திய பாதுகாப்பு படைகள் சார்பில் லிஸ்ட் பண்ணப்பட்ட இந்த 9 இடங்கள், இந்த 9 இடங்கள் ஏன் நாங்க தேர்வு செஞ்சோம் அப்படிங்கிறதுக்கான காரணம், அந்த 9 இடங்கள்ல என்ன மாதிரியான திட்டங்கள் போடப்பட்டுச்சு, என்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுக்கப்படுது அப்படிங்கிற அளவுக்கு இந்திய பாதுகாப்பு படைகள் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறதுனாலதான் சொல்றேன் இது ஒரு ப்ரொஃபஷனலான அட்டாக். ஏன்னா ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்குள்ள ஒரு தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா அது பயங்கரவாதிக அமைப்புகள் மேலே தாக்குதல் நடத்தியிருந்தாலும் அது சர்வதேச விதிகளின்படி சில பிரச்சனைகளை அந்த நாட்டுக்கு ஏற்படுத்தும். அதனால அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது சரியான ஆதாரங்களை இந்தியா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாக்குமெண்டேஷன் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அந்த விஷயத்த இந்திய பாதுகாப்பு படைகள் மிக தெளிவாக செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த ப்ரொஃபஷனலிசத்தை நிரூபிக்க இன்னும் பல விஷயங்கள் இந்த விவகாரத்துல இருக்கு. அதையும் கேளுங்க. இந்திய வெளியுறவுத்துறையினுடைய செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர் இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்தாரு. அந்த பிரஸ் மீட்ல தான் கலோனல் சோஃபியா குரேஷி அவங்களும் தங்களுடைய அறிக்கையை வந்து வாசிச்சாங்க. விக்ரம் மிஸ்ரி தன்னுடைய பிரஸ் மீட்டை எப்படி தொடங்குறாரு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்தியா நடத்த இருக்கிற இந்த தாக்குதலை சர்வதேச அரங்கில ஜஸ்டிஃபை பண்றது எப்படி அப்படிங்கிறத இங்கிருந்து தொடங்குறாரு விக்ரம் மிஸ்ரி. கடந்த 10 ஆண்டுகள்ல 350 பொதுமக்கள் பாகிஸ்தான்ல இருந்து நடத்தப்படுற தீவிரவாத தாக்குதலால கொல்லப்பட்டிருக்காங்க. 800 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. 600 பாதுகாப்பு படை வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தால அப்படிங்கிற விஷயத்தோட ஆரம்பிக்கிறாரு விக்ரம் மிஸ்ரி.
அது மட்டும் இல்ல, கடந்த 30 ஆண்டுகளாக இந்தியாவுக்கு எதிராக இந்த பயங்கரவாத தாக்குதலை ஏவுறதுக்காகவே பாகிஸ்தான் பல்வேறு தீவிரவாத அமைப்புகளுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. சர்வதேச அளவுல எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் தான் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ஜம்மு காஷ்மீர்ல ஆர்டிகல் 370 ரத்து செய்யப்பட்ட பிறகு அங்க டூரிசம் அப்படிங்கிறது இன்னும் பெரிய அளவுல பூஸ்ட் ஆகிட்டு இருக்கு, பொருளாதாரம் வளர்ந்துகிட்டு இருக்கு. கடந்த ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட 23 மில்லியன் சுற்றுலா பயணிகள் ஜம்மு காஷ்மீருக்கு வந்துட்டு போயிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் பொருளாதார ரீதியாக முன்னேறது அவங்களுக்கு பிடிக்கல, அதனாலதான் பயங்கரவாத தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதன் மூலமாக அங்க இருக்கிற நிலைமையை சீர்குலைச்சு திரும்பவும் பொருளாதார ரீதியாக ஒரு தேக்க நிலையோ ஒரு பின்தங்கிய நிலையோ ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய திட்டம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை விக்ரம் மிஸ்ரி அந்த இடத்துல வைக்கிறார். அது மட்டும் இல்ல, பகல்காம் தாக்குதல் மூலமாக இந்தியாவுக்குள்ள ஒரு மத ரீதியான பிளவை ஏற்படுத்துறதுக்கான இந்த முயற்சியும் இந்த பயங்கரவாதிகள் செஞ்சாங்க. ஆனா அதை இந்திய அரசும் இந்திய மக்களும் முறியடைச்சிட்டாங்க அப்படிங்கிறதையும் விக்ரம் மிஸ்ரி பதிவு பண்றாரு. அது மட்டும் இல்ல, தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அமைப்பு தான் பகல்காம் தாக்குதலுக்கு பொறுப்பேற்றிருக்காங்க. அந்த அமைப்பு லஷ்கர் டைபானுடைய இன்னொரு கிளை அமைப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை நாங்க முன்னாடி இருந்தே ஐநா சபையில தெரியப்படுத்திருக்கோம் அப்படிங்கிறத விக்ரம் மிஸ்ரா குறிப்பிடுறாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஐநாவினுடைய 1267 சாங்ஷன்ஸ் கமிட்டி அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு கவுன்சிலினுடைய ஒரு கிளையில நாங்க இதை ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கோம். மே மற்றும் நவம்பர் 2024 அந்த டிஆர்எஃப் அப்படிங்கிற தீவிரவாத அமைப்பினுடைய செயல்பாடு, அதுக்கு பின்னாடி இருக்கிற லஷ்கர் தொய்பானுடைய தொடர்பு ஆகியவற்றெல்லாம் நாங்க பதிவு பண்ணியிருக்கோம். பாகிஸ்தான் இதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நாங்க அங்க பதிவு பண்ணியிருக்கோம் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, டிசம்பர் 2023 லஷ்கர் தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது இந்த அமைப்புகளினுடைய பின்னணியில டிஆர்எஃப் அப்படிங்கிற அந்த தீவிரவாதியின் அமைப்பு செயல்பட்டு இருக்கிறதாகவும் நாங்க ஏற்கனவே ஐநாவில் பதிவு பண்ணியிருக்கோம். ஆனா இப்ப பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் ஒரு பிரஸ் பிரீஃபிங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அதுல தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற தீவிரவாத அமைப்பினுடைய பெயரை குறிப்பிட்டதுக்கு பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. அதை நீக்கணும் அப்படிங்கிற வலியுறுத்தல பண்ணியிருக்கு. இதன் மூலமாக பாகிஸ்தானுடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாரு விக்ரம் மிஸ்ரி. அது மட்டும் இல்ல, பகல்காம் தாக்குதல் நடந்து கிட்டத்தட்ட 15 நாட்கள் மேல ஆயிருச்சு. ஆனாலும் பாகிஸ்தான் தரப்புல இருந்து ஒரு நடவடிக்கை கூட இதன் மேல எடுக்கப்படல. அந்த பயங்கரவாதிகள் மேல, அந்த தீவிரவாத அமைப்புகள் மேல எந்த விதமான நடவடிக்கையோ அதை ஒடுக்கிறதுக்கான நடவடிக்கையோ பாகிஸ்தான் எடுக்கவே இல்லை அப்படிங்கிறது தெளிவாகுது. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரியான தாக்குதல்கள் இனி இந்தியா மேல அதிகரிக்கக்கூடும், அடுத்தடுத்து அவங்க திட்டம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான இன்டெலிஜென்ஸ் தகவலும் எங்களுக்கு வந்துச்சு. அதனாலதான் இந்தியா இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை நடத்தி இருக்குன்னு சொல்றாரு விக்ரம் மிஸ்ரி. இது ஒரு நேச்சுரலான ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்றாரு. எங்க மேல ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்துது, அதை நாங்க எங்க மக்களை காப்பாத்துறதுக்கு, எங்க நாட்டை காப்பாத்துறதுக்காக அந்த பயங்கரவாத அமைப்புகள் மேல ஒரு தாக்குதல் நடத்திருக்கோம். இதை அந்த அடிப்படையில தான் எடுத்திருக்கணும். இந்திய அரசு ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. இந்த பகல்காம் தாக்குதலுக்கு யார் மாஸ்டர் மைண்டா செயல்பட்டாங்க, யார் திட்டமிட்டாங்க, யார் செயல்படுத்துறாங்க, எல்லாரையுமே நாங்க தேடி கண்டுபிடிச்சு அவங்கள நீதியின் முன்னாடி நிறுத்துவோம், அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்போம் அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில தான் இந்த தாக்குதலையும் நீங்க பார்க்கணும் அப்படிங்கிற முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை விக்ரம் மிஸ்ரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, விக்ரம் மிஸ்ரியும் சரி இந்திய முப்படைகளும் சரி கொடுத்த ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, தீஸ் மெஷர்ஸ் வேர் நான் எஸ்கலேட்டரி, ப்ரொபோர்ஷனேட் அண்ட் ரெஸ்பான்சிபிள். அதுல குறிப்பா அந்த நான் எஸ்கலேட்டரி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த தாக்குதலை தொடர்ந்து இது ஒரு போராக இல்ல அடுத்த கட்ட தாக்குதலுக்கு இது போகாத வண்ணம் தான் நாங்க இந்த தாக்குதலை நடத்திருக்கோம்னு சொல்றாங்க இந்தியா தரப்புல. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்தியா போருக்கான பெரிய விருப்பத்தோட தான் இந்த தாக்குதலை நடத்தல. எங்க நாட்டுல ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கு, அதுக்கு பதிலடியாக நாங்க இந்த தாக்குதல் நடத்துறோம் அப்படிங்கிறதோட இந்தியா முடிச்சுக்கிறாங்க. அதையும் நாங்க ப்ரொபோர்ஷன், அதாவது மிக துல்லியமாக மிக பொறுப்புணர்வோட, ஏன்னா பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிற பொறுப்புணர்வோட நடத்திருக்கோம் அப்படிங்கிறதையும் இந்திய அரசாங்கம் ரொம்ப தெளிவா பதிவு பண்ணியிருக்காங்க. இந்தியா கடைசியா தங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி முடிச்சாங்க, இந்த தாக்குதல் அப்படிங்கிறது இந்தியாவுக்கான உரிமை, அந்த அடிப்படையில தான் இந்த தாக்குதல் நடத்தியிருக்கோம். இதை தொடர்ந்து பாகிஸ்தான் எங்க மேல தொடர்ந்து தாக்குதல் நடத்தினாங்கன்னா நாங்க அதுக்கான தக்க பதிலடியை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு இந்தியா இந்த விஷயத்த முடிச்சிருக்காங்க. சரி, பாகிஸ்தானுடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. பாகிஸ்தான் தரப்புல ராணுவத்தினுடைய செய்தி தொடர்பாளர் அகமது ஷரீப் சௌத்ரி அப்படிங்கிறவரு பேசியிருக்காரு. அவர் சொன்னது என்னன்னா, இந்தியாவுடைய இந்த செயல் ஒரு கோழைத்தனமான செயல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு தக்க கடுமையான பதிலடியா பாகிஸ்தான் கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்தியாவுடைய இந்த தாக்குதல் 24 இடங்கள்ல பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு, 6 லொகேஷன்ஸ்ல தாக்குதல் நடத்தியிருக்கு. இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்குள்ள வரல, இந்தியாவில இருந்தே தான் இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த தாக்குதல்ல 8 பேர் பொதுமக்கள் இறந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, 35 பேர் காயமடைந்திருக்கிறதாக சொல்றாங்க, ஒரு மசூதி மேல தாக்குதல் நடந்திருக்கதா சொல்றாங்க, 3 வயது குழந்தை ஒன்றும் 16 வயது இளம்பெண் ஒருவரும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் தரப்புல சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இந்தியாவுடைய இந்த செயல் ஆக்ட் ஆஃப் வார், அதாவது போருக்கான ஒரு முன்னிமித்தமாக தான் நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கடுமையான பதிலடியை பாகிஸ்தான் கொடுக்கும் அப்படிங்கிறதையும்
அவரும் சொல்லியிருக்காரு. இந்தியா இன்னைக்கு அதிகாலை இந்த தாக்குதல் நடத்தினதை தொடர்ந்து பாகிஸ்தான் தரப்புல இருந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல தீவிரமான தாக்குதல் தொடங்கியிருக்கு. ஏற்கனவே 12 நாட்களாகவே எல்லையில பதற்றம் நீடிக்குது. பாகிஸ்தான் தரப்புல இருந்து விதிகளை மீறி ஃபயரிங் நடந்துகிட்டு இருக்கு ராணுவம் சார்புல. இப்போ இன்னைக்கு அது அதிகரிச்சிருச்சு. இப்போ தகவல் என்னன்னா, ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பாகிஸ்தான் நடத்தின இந்த தாக்குதல் மூலமாக 8 பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. 38 பேர் காயமடைஞ்சிருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. மாநிலங்களினுடைய எல்லை பகுதியில் இருக்கிற கிராமங்கள், ஊர்களில் இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அங்க போய் அப்பப்போ இருந்துக்கிறதாக சொல்றாங்க. ஏன்னா எப்ப தாக்குதல் நடக்கிறதுனே தெரியல, அவ்வளவு தூரம் தாக்குதல் தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. இந்தியா நடத்தின இந்த தாக்குதலை தொடர்ந்து சர்வதேச அளவில் ரியாக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பல நாட்களாக இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இந்த பிரச்சனை சீக்கிரம் முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஐநா சபையும் 2 நாடுகளும் தாக்குதலை நிறுத்துங்க, கொஞ்சம் அமைதி இருங்க, பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு தீர்வு கொண்டு வரலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. சைனாவும் அதை தான் வலியுறுத்தி இருக்காங்க. பல்வேறு நாடுகள், பல்வேறு தலைவர்கள் இந்த விவகாரத்தை ரொம்ப க்ளோஸா மானிட்டர் பண்றதாகவும், 2 நாடுகளும் ரொம்ப பொறுப்புணர்வோட கொஞ்சம் நிதானமாக செயல்படணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி இருக்காங்க. இந்த நிலையில மாக் வார்ட்ரில் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. பல்வேறு கிட்டத்தட்ட 244 மாவட்டங்கள் நடக்குது. சென்னையில கல்பாக்கம் அணுமின் நிலையம், ஆவடி ஆயுத கிடங்கு, விமான நிலையம் போன்ற பகுதிகளில் இந்த பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்படுவதாக தகவல் வந்திருக்கு. இந்த நிலையில இப்போ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு போர் பதற்றம் அப்படிங்கிறது எழுந்திருக்கு. இது பயங்கரவாதத்துக்கு கொடுத்த இந்தியாவினுடைய பதிலடியாக தான் இந்தியா கருதுது. ஆனா பாகிஸ்தான் இதை ஒரு ஆக்ட் ஆஃப் வார், அதாவது போருக்கான ஒரு முன்னிமித்தமாக பாக்குறாங்க. இந்த பிரச்சனை அடுத்து எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா ரொம்ப டென்ஷனான ஒரு சிச்சுவேஷன் நிலவுது. இந்த நிலையில தான் நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை பிரதமர் மோடி கூட்டியிருக்காரு. அதுல என்ன சொல்ல போறாங்க, இந்தியா அடுத்தடுத்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி எல்லாம் பிரதமர் மோடி அனைத்து கட்சிகளுக்கும் எடுத்துரைப்பார் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையில நடந்துட்டு இருக்கிற இந்த பிரச்சனையில என்னென்ன அப்டேட்ஸ் வருது அப்படிங்கறத நம்ம டிகோட் நிகழ்ச்சியில பார்க்கலாம். வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.